15,000 நியமனம் பண்ணால் எவ்வளோ செலவு வரும் வருஷம், 10,000 நியமனம் பண்ணால் எவ்வளோ செலவு வரும்னு 2 ப்ரொபோசல் டேஞ்சர் கோல் இருந்துச்சு. அதில் 15,000 எடுத்து ஒப்புதல் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. சார் நான் ஒன்று கேட்குறேன் சார், 65,000 பேர் காலின்னு சொன்னார்ல சார், ஏன் சார் 15,000 பேர் எடுக்கிறாரு? 65,000 பேர் எடுக்கலாம்ல சார், 65,000 பேர் எடுக்கலாம்ல. எடுக்கிறதே எடுக்கிறோம், ஒரே எக்ஸாம் தானே சார். இன்னும் கொஞ்சம் பேருக்கு நிறைய பேருக்கு அவங்க சொன்ன மாதிரி வந்து வாய்ப்புகளும் கிடைக்கும்ல. ஏன் வெறும் 15,000 பேர் மட்டும் இப்போ எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க? முழு காலி பணியிடங்களே நாங்கள் நிரப்புறோன்னு அவர் சொல்லலாம்ல. ஏன் அந்த தைரியம் இல்லாமல் போச்சு? இப்போதைக்கு 15,000 சார். ஏஐ 300 எடுத்தா என்ன, 3,000 எடுத்தா என்ன வேகன்சி டிஎன்பிசி கொடுக்க போகிறீங்க, அவங்க எக்ஸாம் நடத்தி செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க, நம்ம அப்பாயின்மெண்ட் போட போகிறோம், அவ்வளோதானே சார். இப்போ முழுசாக எடுக்க வேண்டியதானே. அந்த டிமாண்ட் ரொம்ப நாளா வச்சிட்டு கரண்ட் பல இடங்கள்ல இப்ப திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது ஷார்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப இங்க ஒரு 40 டேஸ்ல நிறைய இடங்கள்ல ஷார்டேஜ், இன்க்ளூடிங் பெரம்பூர்லயும் ஷார்டேஜஸ் இருக்கு. இது எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம்? சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் என்னோட வந்திருப்பீங்க. கடந்த காலங்களில் வந்து நான் அமைச்சராக இருந்தப்போ வந்து ஆர்கே நகர் தொகுதிக்கு நான் நேரில் போயிருந்தேன். அப்போ என்னோட அந்த எம்எல்ஏ வந்திருந்தாங்க. அப்போ அவங்க எங்கிட்ட சொன்ன கருத்து என்ன சொன்னாங்கன்னா, 10 மணிக்கு மேலே தான் ஸ்ட்ரீட் லைட்டே போடுவோம். ஏன்னா வீடுகளில் வந்து லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரீட் லைட்டே எங்களால் போட முடியும்னு சொன்னாங்க. அப்பயே வந்து துறையோட அதிகாரிகளை வர சொல்லி அடுத்த 2 நாளில் அங்கே என்ன தேவைகள்ங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து ஆர்எம்இ போடுறதா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதா இருக்கட்டும், முழுமையாக போட்டு பல முறை அவர் அந்த எபினேசர் என்னை பார்க்கும்போது நன்றி சொல்லுவார். முதலமைச்சருக்கு உங்களுக்கு நன்றிங்க, துணை முதலமைச்சருக்கு நன்றிங்க பாரு. அப்போ நம்ம வந்து எந்தெந்த இடங்கள் நீங்கள் வந்து இன்னொன்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்தில் ஒவ்வொரு வருஷமும் சட்டமன்றத்தில் மின் வாரியத்தில் தொகுதிகள் வாரியாக செய்யப்பட்ட பணிகளை புக்லெட்டாக போட்டு டேபிள் வச்சுருந்தோம். தொகுதி வாரியாக ஒரு தொகுதிக்கு ஒரு நோடல் ஆஃபீஸரும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நியமிச்சிருந்தோம். ஒரே தொகுதியில் பல ஏஇ ஆஃபீஸர் இருக்கலாம், ஏடி இருக்கலாம், இ இருக்கலாம். இவர் யாருக்கு ஃபோன் பண்ணுவார்? அதனால் ஒரே ஒரு நோடல் ஆஃபீஸரை ஒரு எம்எல்ஏவுக்கு நியமனம் செய்யப்பட்டு அந்த எம்எல்ஏ ஒரு நோடல் ஆஃபீஸர்கிட்ட பேசினா போதும், அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலேயே திராவிட மாடல் அரசு முதலமைச்சரை பாராட்டினாங்க. நாங்கள் புத்தகமாக வச்சு 5 வருஷத்தில் நடந்துகிட்டு இருக்கிற பணிகள், அதை நடந்து முடிஞ்ச பணிகள், நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பணிகள், எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள், அதை பட்டியல் போட்டு வச்சோம். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு